இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் புதிய விலைகள் அமலுக்கு வந்துள்ளன. எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு ரூ. 3 உயர்த்தியுள்ளன. இந்த விலை உயர்வு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் ஒரு லிட்டர் ரூபாய் 99.25, டீசல் ஒரு லிட்டர் ரூபாய் 89.39. இது மட்டுமல்லாமல் சிஎன்ஜி விலையும் கிலோவுக்கு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் வேகம் எடுத்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான பணிகளின் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்கள் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிமையான விழாவில் அவருக்கு ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இன்று காலை முதல் பெய்து வந்த திடீர் மழை காரணமாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஹவுசிங் போர்டு ஏஇ பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் நமது உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உத்தரவிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மழைநீர் தேங்காத வண்ணம் அடைப்புகளை சரிசெய்து மழைநீர் உடனடியாக வெளியேற வழிவகை செய்தார் மற்றும் அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து விரைவில் அதற்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். உடன் பொதுமக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர். புதுச்சேரியில் இன்று பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட அண்ணா வீதி விரிவு மற்றும் ஸ்ரீனிவாசன்புரம் ஆகிய பகுதிகள் மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளை கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ். அழகு என்ற அழகானந்தம் அவர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாணவர்களின் கவனத்திற்கு 2026-27 கல்வியாண்டிற்கான நான்-நீட் தொழில்முறை மற்றும் இதர இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிப்பை சென்டாக் நிர்வாகம் தற்போது வெளியிட்டுள்ளது. கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கும், பிடெக், பிஎஸ்சி விவசாயம், நர்சிங், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட தொழில்முறை படிப்புகளில் 6,490 இடங்களுக்கும் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. மேலும் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு படிப்புகளும் இதில் அடங்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விரும்புவோர் www.centacpuducherry.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் தொடங்கப்பட்ட நாள் 14/5/2026. விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/5/2026 மாலை 5 மணி வரை. தகுதியுள்ள மாணவர்கள் காலதாமதமின்றி உடனே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு சென்டாக் இணையதளத்தை பார்வையிடவும். மருத்துவ படிப்பு கனவில் இருக்கும் மாணவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் யுஜி மறுதேர்வு வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடைபெறுமென தேசிய தேர்வு முகமை NTA தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்றது. ஆனால் இந்த தேர்வின் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக பல்வேறு தரப்பிலிருந்து புகார்கள் எழுந்தன. இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேர்வின் நம்பகத்தன்மையை காக்க மே 3ஆம் தேதி நடந்த தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்தே இப்போது மறுதேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்விற்கான புதிய ஹால் டிக்கெட்டுகள் மற்றும் தேர்வு மைய விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய முன்தினம் அமைச்சராக பதவியேற்றுக்கொண்ட திரு நமசிவாயம் அவர்களுக்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்.